அடுத்து திரு ஸ்ரீதர் அவர்கள், உங்களுக்கான வாய்ப்பு. தங்கள் உயிரை பணயம் வைத்து இந்த வெள்ள நாட்களிலே பல பேர் உயிரை காப்பாற்றிய தன்னார்வல இளைஞர்களுக்கும் எங்கள் நாம் தமிழ் தம்பிகளுக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கத்தை சொல்லுகிறேன். நான் என்ன கருதுறேன், இந்த தலைப்பையே அதற்கான பதிலா நான் சொல்றேன். இந்த தலைப்பு ஒருவேளை இந்த வெள்ளப்பணிகள் அல்லது நிவாரணப் பணிகள் முறையா கையாளப்பட்டிருக்குமேனா இந்த தலைப்பில் விவாதிக்கிற சூழ்நிலையே ஏற்பட்டிருக்காது. இன்னைக்கு நம்ம இந்த சூழலை கொண்டாந்து நிறுத்தி இருக்குன்னா அப்ப அங்க கேள்வி இருக்கு. அது கேள்வி இப்ப நீங்க இது ஒரு கேள்வியை வைக்க வேண்டிய தேவையில்லை. அப்ப இந்த கேள்வியை நீங்க எங்க இருந்து எடுக்கிறீங்கன்னா மக்கள் மனதில இருந்து எடுக்கிறீங்க, பொதுவெளிகள் என்ன பேசப்படுதுன்னு எடுக்கிறீங்க. அப்போ இது சரியா கையாளப்படவில்லை அப்படின்றது தெளிவாகுது. இவங்க சொல்லட்டும் மாப்பிள்ளை ஊரணி பகுதியில் மாறு வரைக்கும் தண்ணீர் காலையே அவங்க சொல்லட்டும், ஸ்டேட் பேங்க் காலனியில முட்டி வரைக்கும் தண்ணீர் காலையே அவங்க சொல்லட்டும். இப்ப சொல்லட்டும், இப்ப இருக்கு நான் தண்ணி. அப்ப நீங்க எப்படி மேனேஜ் பண்ணீங்க நீங்க சொல்றீங்க? எப்படி நீங்க இந்த சூழல் சரியா கையாளப்பட்டதுன்னு சொல்றீங்க? அதாவது அடுக்குமொழியில பேசியிருந்தாலையோ அலங்கார வார்த்தைகளை போட்டிருந்தாலே ஒரு உண்மை இல்லை என்று ஆய்விடாது. நீங்க எப்படி இது எப்படி இவங்க சொல்றாங்க சரி கட்டுறாங்க? நான் கேட்கிறேங்க, நீங்க கையாண்டுட்டீங்கல்ல, சரியா போச்சுன்னா நீங்க நிவாரணம் கொடுக்க வேண்டியதே வராதே. நான் எப்பொழுதுமே நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, இதுவரை இந்த அரசுகள் அது வந்து அதிமுக அரசோ திமுக அரசோ யாரா இருந்தாலும் மக்கள் சிக்கல்ல மாட்டணும். சிக்கலை வந்து ஆன பிறகு இவங்களுக்கு பணம் கொடுக்கணும். பணம் கொடுத்து ஏதோ இவர்கள் பெரும் முதலாளிகள் போலும், பண்ணக்காரர்கள் போலும், இவங்களுக்கு பணம் கொடுக்குற மாதிரி தனக்கு இவங்க மக்கள் அடிமையா இருக்கிற எண்ணத்தோட தான் செயல்படுறாங்கன்னு நான் கருதுறேன். ஒண்ணு வேண்டாங்க, இந்த பேரிடர் ஏற்படுதுல, இந்த பேரிடரை எப்படி கையாளணும்? 2 முன்னெச்சரிக்கை. கர்ப்பிணி பெண்களை போய் எடுத்து சேர்த்தா ஐயா சொன்னாங்க, சேர்த்துருந்தா மகிழ்ச்சி, சேர்க்கல அதுக்கு நிறை மாதம் வந்த நாள் சேர்த்திருக்காங்க நான் கருதுறேன். அவர் சொல்றபடியே நான் வச்சுக்கிறேன், அதுக்கு மகிழ்ச்சிங்க. நீங்க கர்ப்பிணி பொண்ணை எடுத்துட்டு போய் நீங்க 800 பேரை கொண்டு போய் மருத்துவமனையில சேர்க்க தெரிஞ்ச நீங்க ஏன் கோரங்குளத்தை தூர்வாரல நான் கேட்கிறேன். இங்க ஓடுத தூத்துக்குடிக்குள்ள ஓடுது இல்ல ஒரு கால்வாய் பக்கல் ஓடை ஓடுது இல்ல, பக்கல் ஓடை ஏன் தூர்வாரப்படவில்லை? உப்பாறு ஓடுதுல, உப்பாறு ஓடை, இதெல்லாம் தூத்துக்குடியை விட்டு நீரை வெளியேற்றுகிற கால்வாய்களா இல்லையா? இவைகள் எந்த ஆண்டு தூர்வாரப்பட்டன? நான் கேட்கிறேன், நீங்க ரொம்ப முன்னெச்சரிக்கை. ஏங்க நீங்க வெள்ளம் வர வைக்கிறீங்க, அப்புறம் கர்ப்பிணி பெண்களை கொண்டு போய் சேர்க்கிறீங்க? ஸ்ரீதர், எனக்கு ஒரு கேள்வி. நீங்க தலைப்பை ஒட்டி சந்தேகம் எழுப்பியதுனால, ஒரு சாதாரண மழை அப்படின்னா இந்த தலைப்பை நாங்க விவாதிச்சிருக்கவே மாட்டோம். 100 சென்டிமீட்டர் வாழ்நாளில் சந்திக்காத ஒரு பெருமழை வருகிற போது நான் ஏற்கிறேன், அதை எப்படி எதிர்கொண்டாங்கன்றதுதான் தலைப்பு. நான் ஏற்கிறேன். இன்பதுரை 100 சென்டிமீட்டர் இல்ல 50 சென்டிமீட்டர் தான், அதையும் பேச வேண்டியிருக்கு. அவரு ஒரு பட்டியல் வச்சார்ல ஸ்ரீதர் அவர்கள். முத்தாலங்குறிச்சி, ஆலக்குடி, அகரம், நாணல்வாடி, சாமியாறு, கொங்குராயக்குறிச்சி, புளியங்குளம், கிளாக்குளம், உடையார்பட்டி, செண்டு பூந்துறை, வண்ணார்பேட்டை, ஆற்றங்கரை, கருப்பந்துறை, இங்கெல்லாம் போவே இல்லை நிவாரண பொருட்கள். நான் சொல்றேன், அவர் ஒரு பட்டியல் வச்சார்ல, நான் சொல்றேன் ரொம்ப சின்ன எளிதான விளக்கங்க. மொத்தம் இருக்கிறது திருநெல்வேலி மாவட்டத்தில் 8 வட்டம், 8 தாலுகா. தூத்துக்குடியில மொத்தம் 10 தாலுகா. மொத்தம் ரெண்டுமே சேர்ந்து 850 கிராமம் இருக்குங்க. 850 கிராமம் தான் இருக்கு. ஒரு கிராமத்துக்கு 10 அதிகாரி வீதம் நீங்க அனுப்பியிருந்தீங்கன்னா 8500 அதிகாரிகள் பணியில் இருக்கிறாங்க. 8500 அதிகாரிகள் பணியில் இருந்தாங்க. நீங்க காட்ட சொல்லுங்க. இல்ல ஒரு விஷயம் மட்டும் அரசு தரப்புல இருந்து இந்த பதில சொல்ல வேண்டியது இருக்குது. அவர் ரொம்ப நேரமா அரசு தரப்புல இருந்து இந்த பதில் சொல்ல வேண்டியது இருக்குது. ஒரு வில்லேஜ் பஞ்சாயத்துக்கு, ஒரு ரெவென்யூ வில்லேஜுக்கு 10 அதிகாரி இல்ல 25 அதிகாரியை அனுப்பி வைத்திருக்கிறோம். இல்ல நீங்க பாதிக்கப்பட்ட 4750 வீடுகளுக்கு நீங்க அனுப்பல, நான் குற்றம் சாட்டுறேன். நீங்க அனுப்பல, நான் குற்றம் சாட்டுறேன். நீ வேலை பார்த்துட்டு நீங்க அனுப்பல, நான் குற்றம் சாட்டுறேன். அனைத்து கிராமங்களுக்குமான நிவாரணம் போயிருக்குது. தீயணைப்பு துறையில இப்ப நான் பார்த்துட்டு வந்த தரவுப்படி 7500 வீரர்கள் இருக்காங்க. நீங்க அடிப்படை தேவைக்காக ஒரு 2000 ஊழியர்களை நிறுத்திட்டீங்கன்னா, தீயணைப்பு படையில மட்டும் நான் சொல்றேன், ஒரு 5000 பேர் அனுப்ப முடியுமா? ஒரே ஒரு சிஎம் வராருன்னா, ஒரு மாநாடு நடக்குதுன்னா, ஆயிரக்கணக்கான போலீஸ், 10,000 20,000 போலீஸ காவல் படை கொண்டு வந்து பந்தோபஸ்து போடுறீங்கல்ல,
நீங்க சொல்லுங்க, மக்கள் சொல்லட்டும். இந்த நேர்வின் பொழுது, இந்த மீட்பு பணியின் பொழுது அத்தனை காவலர்கள் இருந்தார்களா நீங்க சொல்லுங்க. இருக்க முடியாது. சொல்லுங்க. அவ்வளவு காவலர்கள் சமூக நலத்துறை ஊழியர்களை அனுப்ப முடியும். நீங்க சுற்றுலாத்துறை ஊழியர்கள், வெளியே அனுப்பவங்களுடையவங்க, பல பேர் சந்திக்கிறவங்க, அவங்களை அனுப்ப முடியும். இப்படி துறைக்கு நீங்க ஒரு 2 பேர் அனுப்பிச்சிருந்தா கூட 10,000 ஊழியர்கள் நான் சொல்றேன். இந்த 5,000 15,000 ஊழியர் வந்திருந்தா தூத்துக்குடியில எவ்வளவு பேர் எந்த பகுதியில் வேலை செஞ்சிருப்பாங்க நீங்க சொல்லுங்க. நீங்க இவ்வளவு பேர் வேலை செஞ்சிருந்தா இன்னைக்கும் ஏன் தண்ணி நிக்குதுன்னு மட்டும் எனக்கு பதில் சொல்லுங்க.